கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என் பேர் சுரேகா. நாங்கள் வடப்பள்ளிலேருந்து வரோம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி குழந்தை இல்லாது இருந்துச்சு. அப்போது ஸ்கேன் பண்ணால் 2 சைடுமே பிசிஓடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் மாத்திரை எடுத்தால் தான் குழந்தை நிற்கும், இல்லைனா குழந்தை நிற்காது அப்படின்னாங்க. நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், நான் ஏசப்பா நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், நான் ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு குழந்தை நிற்கணும், நான் டேப்லெட்டில் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே போன வருஷம் வந்தேன். ஜூலை மாதம் அங்கிள் ப்ரேயர் பண்ணார். அப்போ சொன்னார், எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத இருக்குது, உங்கள் முன்னோர்கள் செய்த சாபம், நீங்கள் செய்த சாபம், உங்கள் கணவர் மூலிமா வந்த சாபெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கி போக போகுது, யார் குழந்தை இல்லையோ அவங்க குழந்தை நிற்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே மாதத்தில் எனக்கு கன்சீவ் ஆகிட்டேன். நான் இங்கே போனேன். அன்றைக்கி நைட்டே ஃப்ளூயிட் லீக் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம். மார்ச் 3ஆம் தேதி எனக்கு கர்த்தர் நார்மல் டெலிவரி ஆகி ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தாரு. அவனுக்கு ஜோஷ்வான்னு பேர் வச்சுருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் தத்தனூர்ன்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு 50,000 ரூபா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். எங்கள் பாப்பா காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நான் எங்கள் பாப்பாவை காலேஜில் சேர்க்கணும், அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி தான் அவங்க வாங்கினாங்க. ஆனால் எங்கள் பாப்பாவும் காலேஜ் முடிச்சுட்டா அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் 2-3 டைம் கேட்டு பார்த்தேன். அவங்க தரமான்னு சொல்லுவாங்க, கொடுக்கவே இல்லை. போன மாதம் நான் அன்பரின் பாதத்தில் ஏசப்பா இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன், என்னுடைய தேவைக்கு அவங்க கொடுக்கலையே சாமி, அவங்க மனசில் நீங்கள் பேசி எப்படியாவது அவங்க அந்த காசை கொடுக்கணும் சாமி அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் என்னை சாட்சியாக நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயா சொன்னார், நிறைய பேர் பொருளும் பணமும் கொடுத்துட்டு இன்னும் கிடைக்கலையே, உதவி பண்ணியிருப்பாங்க இன்னும் கிடைக்கலையான்னு எவ்வளோ ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அது எல்லாம் கடவுள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைவாக்குவார், அவங்களுக்கு கொடுத்த எல்லாமே திருப்பி வரும்னு ஐயா சொன்னார். நான் போயிட்டு கேட்டேன், அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சொல்லி 2 நாள்லேயே நான் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, ஒரு 10,000 20,000 ரூபாய் தான் தருவாங்கன்னு பார்த்தா மொத்த பணத்தையும் அவங்க கொடுக்க கிருபை செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையாக வருவாங்கப்பா, ஏதோ ஒரு வார்த்தை கிடச்சுன்னா போதும், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு என் காலத்தை நீ ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தைக்காக என் பிள்ளைகள் ஏங்கி வருவார்களே, என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மகிழ்ச்சியை தருகிற இயேசு. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் இன்று முதல் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல நெகிழப்பட்ட காரியத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தலைமுறைக்கான மகிழ்ச்சியை கொடுப்பார். 2வது கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். 3வது ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஒருவரும் கடந்து நடவாததுன்னா யாருமே விரும்பப்படத்தகாதவர்கள். யாருக்கும் உங்களை பார்த்தா பிடிக்காது. எல்லாம் யோசிப்பேன், நான் இவளுக்கு என்னதான் செய்தேன், ஏன் இவளுக்கு என்ன பிடிக்கல, நான் இவனுக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் இவனுக்கு என்ன பிடிக்கல, நான் எந்த கெடுதலுமே இவங்க பண்ணலையே, ஆனாலும் என்னை இவங்களுக்கு பிடிக்கலையே. யாரும் கடந்து நடவாததும் அப்படின்னா உன்னை சீன்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா. உன்னை அடித்து கொன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சிலர் டயலாக விடுவாங்க. உனக்கு யார் இருக்கா, அவனை அடித்தே நான் கொன்னா கூட ஒருத்தரை இங்கே கேட்க மாட்டாங்க, யாரும் இல்லை. அதுதான் ஒருவரும் கடந்து நடவாத நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அடித்து போட்டால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிறவன். அல்லேலூயா. சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் ஜனங்களுக்கு செய்ததை எனக்கே செய்தாய். உன்னை அடிச்சு போட்டா உன்னை அல்ல, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடித்து தோஜி போடுறாங்க. நான் எங்க ஆண்டவர் உங்களை துன்புறுத்துறேன்னு கேட்கிறான் சவுல். அப்ப ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை துன்புறுத்துறது என்ன துன்புறுத்துறதுக்கு சமம். இது வரைக்கும் யாராவது இந்த டயலாகை யூஸ் பண்ணிட்டு இருந்தா
உன்னை அடிச்சு போட்டா கொன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிறீர்கள். இன்றைக்கு அந்த காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேளுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவரும் உன் பக்கத்துல வரல. வந்தா உதவி கேட்டுருவாங்களோ, ஏதாவது உதவி செய்ய வேண்டியது வந்துருமோ அப்படின்னு எல்லாம் எல்லாரும் ஒதுங்கினாங்க. யார் ஒதுங்கினாலும் ஆண்டவர் ஒதுங்க மாட்டார். ஹல்லேலூயா. யார் உன்னை ஒதுக்கினாலும் ஆண்டவர் ஒதுக்கவும் மாட்டார். யார் ஒதுங்கி போனாலும் ஆண்டவர் ஒதுங்கி போகவும் மாட்டார். அழைத்ததும் ஓடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சரி, ஆண்டவர் தலைமுறையா ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒருவரும் கடந்து நடவாத நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நித்திய மகிழ்ச்சியை இன்னைக்கு கொடுத்து தான் அனுப்புகிறார். தலைமுறைக்கான மகிழ்ச்சி. அதை திருப்பி எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதையும் 3 காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் கொடுக்கிற இந்த தலைமுறைக்கான மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 14:7 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ரட்சிப்பு என்றால் சிறையிருப்பிலிருந்து வெளியே விடுதலையாவது தான் ரட்சிப்பு. ஆமென். அது பாவத்தின் சிறையிருப்பா இருக்கலாம், சாபத்தின் சிறையிருப்பா இருக்கலாம், அக்கிரமத்தின் சிறையிருப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வந்தா அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, மீட்பு. அதற்காகத்தான் ரட்சகராக மீட்பராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு சீயோனிலிருந்து வர வேண்டுமா, பரலோகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அவனுடைய வாழ்க்கையிலே களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்பொழுது பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகுமாம்? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த பாவத்தை விட முடியாம இருக்கிறீங்களோ அதை விட்டீங்கன்னா தான் நித்திய காலத்திற்கும் தலைமுறையாக இந்த மகிழ்ச்சி உன் சரசில் தங்கி இருக்கும். இந்த மகிழ்ச்சி தங்கணும்னா நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு நாள் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மனம் போல போகிற வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்து கொள்ளுகிறவன் தான் தலைமுறையாக அந்த நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வேதனைகள் வரும், மறுபடியும் பிரச்சனைகள் வரும், மறுபடியும் பிரிவினைகள் வரும், மறுபடியும் நெருக்கங்கள் வரும், மறுபடியும் அவமானங்கள் வரும், மறுபடியும் சாபங்கள் உன்னை பிடிக்கும். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா அதன் பிறகு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொழுது மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு நடக்க வேண்டும். இரட்சகராகிய இயேசுவோடு தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். அந்த முடிவை தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எடுக்கணும். நேற்றைக்கு வரைக்கும் மதுபானத்தை குடித்து வரைத்திருக்கலாம், வாக்கு போட்டிருக்கலாம், மனைவி அடிச்சிருக்கலாம், புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், பெருமையில வாழ்ந்திருக்கலாம், தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சிருக்கலாம், பெரியவர்களை மதிக்காமல் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய மாற்றம் உங்களிடத்தில் வர வேண்டும். இந்த நாளிலே தலைமுறையா ஆண்டவர் சிரசுல மகிழ்ச்சியை வைக்கணும்னா ஆண்டவரிடத்துல விட்டு போன அந்த பாவத்தை மறுபடியும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எப்பொழுது ஒரு மனுஷன் வேதனை இல்லாமல் வாழ வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் அல்ல. அதுக்கு மேல அதை விட்டுட்டு புதிய வாழ்க்கை வாழுகிறவன் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அவன் தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவன்தான் தேவனுடைய தலைமுறைக்கான மகிழ்ச்சியை தன் வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ள முடியும். சில நேரங்களில் பாவம் செய்கிறவங்க பாவம் செய்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய இருதயத்திலே ஆவியிலே ஒரு விதமான சோகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு தெரியும் நம்ம தவறான பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம், எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பயம் இருக்கும், அதன் பிறகு அந்த பயம் இருக்காது. அப்படின்னா ஆவியானவர் அமைதியாகி விடுவார்.
ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் லைஃப் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறதற்கு ஆண்டவர் முதலாவது சொல்ற ஆலோசனை, உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக எதை வேணாலும் நீங்க இழக்கலாம், ஆனா ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரையும் அபிஷேகத்தையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் இழந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க போய் நிற்க வேண்டிய நம்பிக்கை நங்கூரமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. நீ போய் நின்ன உடனடியாக உன்னுடைய காரியத்தை தன்னுடைய காரியமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய விஷயத்தில் இறங்கி செய்யணும்னா நீ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தான், அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான். அதன் நிமித்தம் ஆண்டவர் அவனை ராஜாவின் கொலு மண்டபத்தில் வைத்தார், நித்திய மகிழ்ச்சி அவனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும், பெல்சாத்சார் ராஜாவுடைய காலத்திலும், தரியு ராஜாவுடைய காலத்திலும், நெபுகாத்நேச்சாருடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நெபுகாத்நேச்சார் வந்தாரு போயிட்டார் ராஜா, அதுக்கப்புறம் கோரேஸ் வந்தாரு போயிட்டார், பெல்சாத்சார் ராஜா வந்தாரு போனார், தரியு ராஜா வந்தார் போனார், எல்லாரும் வந்து போனாங்க. ஆனால் இவன் மேல் வைக்கப்பட்ட நித்திய மகிழ்ச்சி எல்லா ராஜாக்களின் காலத்திலும் இவன் மேல் ஜெயமா இருந்ததா. காரணம் என்ன தெரியுமா? ஒரே நாள் தீர்மானம் எடுத்தான், ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒரே நாள் தீர்மானம் எடுத்தான், அதில் உறுதியாக இருந்தான். கடைசி வரைக்கும் அந்த நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேலே இருந்தது. தலைமுறைக்கான மகிழ்ச்சியை ஆண்டவருடைய சிரசில் வைத்தார். சில வருஷங்களுக்கு முன்பாக செய்தி வேளையின் நேரத்தில் திடீர் நிறைய ப்ராஃபஸிஸ் வந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி ஒரு ப்ராஃபஸியில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சகோதரர், அவருடைய பேர் டாக்டர் அருண் பிரகாஷ். ப்ராஃபஸியில் ஆண்டவர் சொல்கிறார். அது டெலிகாஸ்ட் ஆனது அதுக்கும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு 1.5 மாதத்துக்கு பிறகு தான். ஆனால் 1.5 மாதத்துக்கு முன்னாலேயே அதை ரெக்கார்ட் பண்ணும்போது, ஷூட் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். மகனே அருண் பிரகாஷ், நீ 2 கண்களும் குருடான நிலைமையில் நீ உட்கார்ந்து டிவியை பார்க்க முடியலை, காதால் கேட்டுட்டு இருக்கிற. நைட்டெல்லாம் நீ தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணின, ஆனால் உன் மனைவி நிமித்தம் அந்த தற்கொலையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத நிலைமையில் டிவியில் உட்கார்ந்துருக்கிற. எந்த அருண் பிரகாஷ்னு உனக்கு சந்தேகமாக இருக்கா? எவ்வளோ அருண் பிரகாஷ் இருப்பாங்க, எந்த அருண் பிரகாஷ்ன்னு சொல்லி யோசிக்கிறியான்னு உடனே புருஷனை மனைவி உட்கார்ந்து முழிக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, புறமார்க்கத்தில் உள்ளவர்கள். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஷாக். அவருடைய மனைவி கண்ணால் பார்க்குறாங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறத டிவியில் பார்க்குறாங்க. அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணப்படும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ ஒரு டாக்டர், நைட்டெல்லாம் தற்கொலை பண்ண ட்ரை பண்ண, 2 கண்கள் குருடான நிலைமையில் உட்கார்ந்துருக்கிற. அடுத்து சொன்னார், ஏதோ அருண் பிரகாஷ்ன்னு நினைக்கிறியா? நீ தான் அப்படின்றதுக்கு நான் சில அடையாளம் சொல்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நீ க்ரீன் கலர் லுங்கியும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிற. இன்னும் நம்பிக்கை இல்லையா? கையில் டீ கப்பு வச்சு டீ குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு உடனே மனைவியை பார்த்து கேட்குறான். அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடையாது. யாருமா நம்ம அறைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது, என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, என் பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் நான் சூசைட் பண்ண போனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் வீட்டுக்குள்ளால பதுங்கி இருக்கிறா? ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. யார் உட்காந்துட்டு என் பேரை கூப்பிட்றா, நான் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை யாரு சொல்கிறா? அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே யாரும் சொல்லலைங்க, டிவியில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியல. திடீர்னு நியூஸுக்காக ஆன் பண்ண பார்த்தாச்சுன்னா அந்த இடத்துல இருந்த அருண் பிரகாஷ் அப்படின்னு ஒன்று டிவி அப்படியே நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான். என்னடா நம்ம புருஷன் பேர் வருதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. சொல்லிட்டு சொன்னார், நீ என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்ட, ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிச்சா இன்றைக்கு இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே தங்கி இருக்கும். உன்னுடைய 2 கண்களில பார்வை கிடைக்கும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த அடையாளம் எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை கேட்கிறார். அவரால் பார்க்க முடியல. அவருடைய மனைவி கவனமாக இருக்கிறார். ப்ராஃபஸி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மெசேஜ் போயிட்டுருக்கு. கடைசியாக முடிஞ்ச உடனே இப்போ யாவரும் டிவி பெட்டிக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பேன்னு சொன்ன உடனே முதல் முறையாக டாக்டர் அருண் பிரகாஷும் அவருடைய மனைவியும் டிவி பெட்டிக்கு முன்னால் முட்டி போட்டு நிற்கிறாங்க. 2 கரங்களை விரித்து ஜெபிப்பேன்னு சொன்னோன்னே கரங்களை உயர்த்திட்டார். நான் அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபஸிக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரேயருக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஜெனரலாக ப்ரேயர் பண்ணுற எல்லாருக்கும்
வியாதிக்காக பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அவரும் சேர்ந்து என் கூட கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணி முடித்து இயேசுவின் மூலம் பிதாவே அப்படின்னு சொல்லி முடித்த உடனே தன்னுடைய 2 கையால் அழுதுகிட்டே ஜெபத்தில் உட்கார்ந்துருந்தார். அப்படியே அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு அப்படி 2 கையெடுத்து அந்த கண்ணீரை துடைச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பளிச்சென்று 2 கண்களில் பார்வை. ஹல்லேலூயா. அவ்வளோதான். உடனடியாக நேர மனைவியை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஆஃப் காடுக்கு ஓடினார். பாஸ்டர் சுரேஷ்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. ஓடி போய், ஐயா இப்படியெல்லாம் எனக்கு நடந்துச்சு, அது யார் இந்த மாதிரி டிவியில் இப்போ ஒருத்தர் பேசினாரு வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு, இது யார் பேசினான்னு சொல்லும் பொழுது அவர் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியில் பிரதர் ஸ்டீஃபன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு, இப்போ இதை லீக் அவுட் பண்ணவே கூடாது, சைலண்டாக வச்சுட்டு பிரதரை வச்சு ஒரு பெரிய ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும், அன்னைக்கு எல்லாருக்கு முன்னால் நான் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாரு, எத்தனை லட்சம் வேணாலும் நான் தான் செலவு பண்ணுவேன், அன்னைக்கு பிரதரை நானே போய் பிக்கப் பண்ணுவேன், அது வரைக்கும் யாரும் இந்த காரியத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது, டேட்டு வாங்குறது தான் உங்கள் பொறுப்பு. ஹல்லேலூயா. இது எல்லாம் என்னுடைய பொறுப்பு. இந்த சம்பவம் நடந்து 6 மாதத்துக்கு பிறகு டேட் வாங்கி நான் கூட்டத்துக்கு போகிறேன் திருப்பூருக்கு. யூஸ்வலாக பாஸ்டர் பிக்கப் பண்ண வருவாங்க. அன்றைக்கி பாஸ்டர் வரல, அருண் பிரகாஷ் வந்தார். என்ன பிரதர் பாஸ்டர் வரலையா அப்படின்னு ஒன்னே, இல்லை பாஸ்டர் இன்னைக்கு மீட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு, நான் தான் சொன்னேன் நான் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி யாரும் அவருடைய மனைவிமா போய் என்னை ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு அப்படியே டிஃபன் பண்ண வச்சுட்டு, நானும் ஆதம்பாக்கத்தில் இருக்க என்னுடைய நண்பர் அவர் சுரேஷ் பாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் மூலம் தான் டேட் வாங்கினாங்க. 2 பேரையும் கூட்டு கொண்டு போய் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறேன்னார். என்ன ரிப்போர்ட்டுன்னு கேட்டால் படப்படன்னு சொன்னார். ஏற்கனவே எப்படிப்பட்ட சாட்சிகள் வரும்பொழுது ஆஃபீஸில் ஃபோன் வருதான்னு நாங்கள் சொல்லி வச்சுருப்போம். ஆனால் 6 மாதமாக வரவே இல்லை. ஓகே சரி என்னைக்காவது ஒரு நாள் வருமா இருக்குன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் அன்னைக்கு போனதுக்கு பிறகு தான் அவர் சொன்னார், அன்னைக்கு திரள் கூட்ட ஜனங்கள் மத்தியில் விவரித்து சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் வாங்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு இன்னைக்கு பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, அன்பு சகோதரனை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு நாளை நியமித்தார். இன்றைக்கு அவருடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். என்னைக்கு இந்த காரியம் நடந்தோ அதிலிருந்து அவர் அந்த பழைய வாழ்க்கையை அப்படியே மறந்து போய்விட்டார். அவருக்கு கண்ணு பிறவியில் குருடு கிடையாது. இடையில திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டர் இடத்துல போய் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த 2 கண்களை எப்படி சவலுக்கு டெம்பரரியா குருடாக்கப்பட்டதோ அதே போல டெம்பரரியா தான் அவருக்கு குருடாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க, இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நீங்க கடைசி வரைக்கும் இனி குருடானா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு சந்தித்தார். நான் அடிக்கடி யோசிப்பேன், பைபிளில் இருக்கிற அத்தனை சம்பவங்களையும் நேரடியாக இன்றைக்கும் பார்க்க முடிகிறது திருஷ்டாந்தமாக. அன்னைக்கு தான் பவுலுக்கு இப்படி நடந்துச்சா, இன்னைக்கு நடக்காதா? நீங்க திருப்பூர் போனீங்கன்னா டாக்டர் அருண் பிரகாஷ் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு மிரக்கிள் டைரின்னு ஒரு டைரி போடுறாரு. நீங்களும் நானும் கூட அப்படி டிசைன் பண்ண முடியாது டைரி, வருஷம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், 2வது சபை ஐக்கியம். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவதற்கு சபை உங்களுக்கு ரொம்ப அவசியம். சபை ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். வாசிக்கலாம். ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெப வீட்டில் கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சியை அவனுடைய தலையின் மேலே நித்திய காலத்திலையும் வைத்து ஆண்டவர் மெயின்டைன் பண்ண உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம்ன்றது ஆரம்பம். அதன் பிறகு அதை மெயின்டைன் பண்றதுக்காக நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற இன்ஸ்டிடியூஷன், ஆண்டவருடைய வீடு தான் இந்த தேவாலயம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கணுமா, அதை தக்க வச்சுக்கணுமா, ஆவிக்குரிய சபையிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் செப வீட்டிலே என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன், மகிழ்ச்சியாயிருக்க பண்ணுவேன். இந்த மகிழ்ச்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் உதவி செய்வேன். 18 வருஷமா ஒரு மனுஷிக்கு ஒரு அசுத்தாவின் கட்டுனால அப்படியே உடம்பு ஃபுல்லாக கூன் விழுந்துருச்சு. அந்த கூனின் நிமித்தம் அவள் மனுஷன் முகத்தை பார்க்க முடியலை.
வேதனையோடு தான் தேவாலயத்திற்கு வந்தாள். அவளை பரிசுத்த பர்வதத்திற்கு அழைத்து கொண்டு வந்து திரும்பி போகும் பொழுது அவளுக்குள் இருந்த அசுத்த ஆவிகளை துரத்தி அவளை மகிழ பண்ணி அனுப்பினவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை அழைத்து கொண்டு வந்தார். அவளை நேரடியாக பார்த்தார். ஆண்டவர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி ஜனங்கள் அந்த தேவாலயத்தில் அமர்ந்திருந்தார்கள். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நான் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கண் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல நின்று அட்டென்ஷனில் நான் கேமராவை பார்த்து பேசவே இல்லை. கேமராவை இப்போ தான் அடையாளம் காட்டுறது தான் கேமராவை பார்க்குறேன். கேமரா இருக்கிறதே மறந்து தான் நாங்கள் போயிட்டுருப்போம், ஏன்னா ஆவியில் இருக்கும்போது. அப்போ உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என்னுடைய கண்கள் அல்ல, ஆண்டவருடைய கண்குளங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு அப்படிதான் அந்த ஜெப வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் தலை நிமிர்ந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை முகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரம் இயேசுனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாமல் கோனி தலையை கீழே போட்டுக்கொண்டு உட்கார்ந்து வார்த்தையை மட்டும்தான் கேட்கிறா. இயேசு கிறிஸ்து அவளை தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவளுடைய அவல நிலையை கண்டார். அவளை மகிழ பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். முடிச்ச உடனடியாக நேராக கூப்பிட்டார். மணிக்கூர் கணக்காயெல்லாம் போராட ஜெபம் பண்ணவே இல்லை. ஒரே வார்த்தை சொன்னார், ஸ்திரீயே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அடுத்த நிமிஷம் அவளுடைய கூன் நிமிர்ந்தது. 18 வருஷ பிரச்சனைக்கு முடிவு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 18 வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் 58 வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடி அதை காத்து கொண்டால் சபையிலே உலாவுகிற ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் என்னுடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக, சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும், கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக, யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக, ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே, குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0424544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.